இன்றைய ஆன்மீக தகவல், சனி பாதிப்பிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்வதற்கு ஆன்மீக ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. சனி பகவானுக்கு என்ன செய்ய வேண்டும்? முக்கியமாக நிறைய உழைக்க வேண்டும். சனியினுடைய பாதிப்பு நம்மிடம் இருக்கின்றது என்றால் நிறைய உழைக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் சனி பகவானுடைய அந்த கெடு பலன்கள் குறைந்துவிடும். நமக்கு உழைப்பவர்களை சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டார். ஆகவே கடுமையான உழைப்பும் நல்ல ஒரு நேர்மையான ஒரு நடத்தையும் சனி பகவானுக்கு நம்மேல் ஒரு இரக்கத்தை ஏற்படுத்தும், பாதிப்புகள் குறையும். இந்த சனியினுடைய பாதிப்பிலிருந்து நம்மை காத்து கொள்வதற்கு ஒரு மூலிகை இருக்கின்றது. அந்த மூலிகையை பற்றி இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அது என்ன ஒரு மூலிகை நம்முடைய நம்மை சனியின் பாதிப்பிலிருந்து காப்பாற்றுமா என்றால் நிச்சயமாக காப்பாற்றும். குறிப்பாக சொந்த தொழில் செய்பவர்கள், சிறிய வணிகர்கள் முதல் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் வரை தங்களுடைய தொழில் நன்றாக நடைபெற வேண்டும் என நினைப்பார்கள். அந்த நினைப்பிலே ஒன்றும் தவறு இல்லை. அப்படித்தான் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்து உழைத்தால்தான் ஒரு நல்ல நிலைக்கு நாம் வர முடியும். ஆக தொழில் நன்றாக நடைபெற வேண்டும், இந்த தொழில் உதவிகரமாக இருக்கின்ற, அந்த தொழிலிலே நமக்கு உதவிகரமாக திகழ்கின்ற தொழிலாளர்கள் முழு மனதோடு நம்மோடு இணைந்து பணியாற்ற வேண்டும், வாடிக்கையாளர்களுக்கு நல்ல ஒரு முழுமையான சேவையை வழங்கிட வேண்டும் என்கின்ற விருப்பம் எல்லாம் எல்லோருக்கும் இருக்கும். எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், சிறிய கடை வைத்திருப்பவரிலிருந்து பெரிய நிறுவனங்கள் வைத்திருப்பவர் வரை. ஆனால் இது நிரந்தரமானதில்லை என்கின்ற யதார்த்தமான உண்மையையும் அவர்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். நமக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள் இவர் நம்மோடு மட்டுமே இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. இதைவிட ஒரு சிறந்த இடம் கிடைத்துவிட்டால் அங்கு சென்று விடுவார்கள். ஆகவே உடனிருப்பவர்களை நம்பவும் முடியாது. ஆனால் இருக்கின்ற போது அவர்களுடைய நம்பிக்கைக்கு நாமும் பாத்திரமாக இருந்து அவர்களோடு இணைந்து உழைத்தால்தான் நிறுவனம் நன்றாக இருக்கும். ஆகவே இப்படி ஒரு செயின் போன்ற ஒரு அமைப்பு தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் இடையே இருக்கின்றது. இந்த எண்ணம் இல்லாத ஒரு தொழில் நலிவடைந்து விடும். ஆகவே இதனை நாம் முழுமையாக அறிந்து தொழிலை நன்றாக நடத்துவதற்கு நம்முடைய முன்னோர்கள் ஒரு அருமையான ஒரு வழியை நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு பிரத்யேகமான மூலிகை. இதனை நாம் உடன் வைத்திருந்தால் நம்முடைய தொழிலாளர்கள், நமக்கு கீழே வேலை பார்ப்பவர்கள், நம்முடைய வாடிக்கையாளர்கள் நம்மோடு இணைந்து இருப்பார்கள் என்கின்ற ஒரு அரிய உண்மையை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். வீதியோரமாகவோ அல்லது அடர்ந்த பகுதிகளிலோ சிவபூலா என்கின்ற ஒரு தாவரங்கள் வளர்வது உண்டு. இதிலே கரும்பூலா என ஒன்று உண்டு, காட்டுக்கீழா நெல்லி என்ற பெயரினை கொண்ட தாவரங்களும் உண்டு. இந்த சிவபூலா என்பதை கரும்பூலா என்று அழைப்பார்கள், காட்டுக்கீழா நெல்லி என்று அழைப்பார்கள். இதனை நன்கு அனுபவமிக்க வைத்தியர்களுடைய உதவியோடு துல்லியமாக கண்டறிந்து அதன் இலைகளையும் கனிகளையும் நாம் உபயோகிக்க தொடங்கினால் தொழில்காரனாகிய சனியினுடைய ஆதிக்கம் மற்றும் கெடு பலன்கள் குறைந்து தொழில் விரிவடைவதோடு நல்லதொரு லாபமும் அந்த தொழிலிலே நல்ல ஒரு மேன்மையும் நமக்கு கிடைக்கும். குறிப்பாக தொழிலாளர்களுக்கான பிரச்சனைகள், நல்ல தகுதியுள்ள தரமான தொழிலாளர்கள் நமக்கு கிடைப்பார்கள். நம்முடைய தொழில் செழித்து ஓங்கும். செவ்வாய் மற்றும் சனி கோச்சாரத்திலே இணைந்திருக்கும் போது நம்முடைய பற்களிலே கரை படியும். இத்தகைய தருணங்களிலே இந்த சிவபூலா என்கின்ற இந்த மூலிகை செடியின் வேரை கொண்டு பல் துலக்கினால் கரை நீங்கிவிடும். இப்படி சனி பாதிப்பிற்காக ஆலய பரிகாரத்தை அல்லது வாழ்வியலுக்கான பரிகாரத்தை மேற்கொண்டிருந்தாலும் இந்த மூலிகை இலையினை எப்போதும் உடன் வைத்திருந்தால் சனியினுடைய பாதிப்பு குறையும். இதற்கு ஒன்றும் செலவு கிடையாது. ஆங்காங்கே சாலையோரத்திலே இந்த மூலிகை நமக்கு கிடைக்கும். எடுத்து வைத்து கொள்வோம், தொழிலிலே மேன்மை அடைவோம். சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஒரு பெரிய வெற்றிகளை கொடுக்கும். ஆகவே இந்த மூலிகையை வச்சுனா நமக்கு வெற்றி கிடைக்குமா என்று நினைக்காமல் அதனை நல்ல ஒரு
நேர்மறையான எண்ணத்தோடு அந்த மூலிகையை கையிலே வைத்துக்கொண்டு தொழில் செய்வோம், நன்கு உழைப்போம், சனியின் பாதிப்பிலிருந்து விலகுவோம். நன்றி, வணக்கம்.